மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பில் அழகு, அதாவது யூனிட் 6 பார்க்க போகிறோம். அதில் பகுதி 1 புள்ளி குறைபாட்டின் வகைகள். இதில் 3 வகைகள் இருக்குது. ஒன்று ஏ வேதி வினைக்கூறு விகித குறைபாடு, வேதி வினைக்கூறு விகிதத்தில் அமையாத குறைபாடு, சி மாசு குறைபாடு. இந்த பகுதி 1 வீடியோவில் ஏ மட்டும் பார்க்க போகிறோம். வேதி வினைக்கூறு விகித குறைபாட்டுக்கு 2 பேர் இருக்குது. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா கொஸ்டின் கேட்டால் கொஞ்சம் மாற்றி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளார்ந்த குறைபாடு அல்லது வெப்ப இயக்கவியல் குறைபாடுன்னு கேட்டாலும் இதுதான். இதில் 2 வகை இருக்குது. சாட்கி ஃப்ரெங்கல் குறைபாடு, இதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ரிலேட்டடாக உள்ள புத்தக வினாக்கள். 9 ஸ்காட்கி குறைபாட்டினை விளக்கு. 24வது கொஸ்டின் ஃப்ரெங்கல் குறைபாடு பற்றி குறிப்பு வரைக. இது எந்தெந்த வருஷம் கேட்டிருக்குன்னு இந்த சைடில் கொடுத்தாச்சு. இந்த 2க்குமே சாட்கிக்கும் ஃப்ரெங்கல் குறைபாட்டுக்கும் வேறுபாடாக கொடுத்துருப்போம். இதில் சாட்கின் மட்டும் கேட்டால் இந்த ஒன் சைடை எழுதினா போதும். ஃப்ரெங்கல் கேட்டாங்கன்னா இந்த சைடை மட்டும் எழுதினா போதும். இந்த 2க்குமே சாட்கி குறைபாடு ஃப்ரெங்கல் குறைபாடுன்னு கேட்குறதுக்கு பதிலாக வேதி வினைக்கூறு விகித குறைபாடுன்னு கேட்டாலும், வேதி வினைக்கூறு விகித குறைபாடுன்னு கேட்டாலும், அல்லது உள்ளார்ந்த குறைபாடு அல்லது வெப்ப இயக்கவியல் குறைபாடுன்னு கேட்டாலும் இதே தான் எழுதணும். ஸ்காட்கியும் ஃப்ரெங்கல் குறைபாட்டையும். அடுத்தது இந்த 2க்கும் உள்ள பொதுவான பண்புகள்னு பார்த்தீங்கன்னா மின் நடுநிலைமை உடையது. அதாவது நேர்மின் அயனிகளின் எண்ணிக்கையும் எதிர்மின் அயனிகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். இது இந்த 2க்கும் உள்ள பொதுவான பாயிண்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, இது பார்க்கும்போது படத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாட்கி குறைபாடு. இந்த படம் கொஞ்சம் தொட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அயனி படிகங்களின் அணிக்கோவை புள்ளிகள் சம எண்ணிக்கையில் நேர் மற்றும் எதிர் அயனிகள் இடம்பெறாமல் வெற்றிடம் காணும். படத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அதுக்கு இதில் எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு. இதில் ப்ளஸ் உள்ளதெல்லாம் சோடியம், மைனஸ்னு உள்ளதெல்லாம் குளோரைடு. இப்போ இதில் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு அப்படின்னு மாறி மாறி இருக்கும். இதில் ஒரு சிஎல் இல்லை. ஒரு சிஎல் இல்லைன்னா சிஎலுக்கு மைனஸு. அதனால் ஒரு எண்ணியவும் இருக்காது. அதாவது சம எண்ணிக்கையில் நேர் மற்றும் எதிர் அயனிகள் இல்லாமல் வெற்றிடம் காணும். அதை படத்தை வச்சு பார்த்தாச்சு. அடுத்தது இதுக்கு அதே ஃப்ரெங்கல் குறைபாடையும் படத்தை வச்சு பார்க்க போகிறோம். படிக அணிக்கோவை தளத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு அயனியானது அவ்விடத்தில் அமையாமல் இடைச்சொருகள். இங்கே முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெங்கலில் இடைச்சொருகள். இந்த சாட்கியில் வெற்றிடம். இந்த ரெண்டும் தான் இதில் உள்ள மெயின்.
வித்தியாசம். இங்கே படத்தில் பார்த்தா தெரியும். இங்கனக்குள்ளே இருக்க வேண்டிய ப்ளஸ்ஸு இடைச்சொற்களில் இங்கே போய் இங்கே இருக்க வேண்டிய ப்ளஸ்ஸு இடைச்சொற்களில் போய் இந்த ப்ளஸ்ஸுக்கும் மைனஸுக்கும் இடையில போய் உட்காந்துருக்கும். இதுக்கு பேர் தான் இடைச்சொற்கள். இங்கிலீஷில் இதுக்கு பேர் இன்டர்சிசியல்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதில் ரெண்டாவது நேர்மின் அயனியின் உருவளவும் எதிர்மின் அயனியும் ஏறத்தாழ ஒன்று போல் இருக்கும். ஆனால் இங்கே நேர்மின் அயனியின் உருவளவு ரொம்ப சிறுசாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த சாட்கி குறைபாட்டில் நேர் அயனி எதிரணி சமமாக அணிக்கோவை தளத்திலிருந்து வெளியில் போயிடும் சொன்னோம். அதனால் வெற்றிடம் ஏற்படும். வெளியில் போகிறதுனால இதில் அடர்த்தி குறையும். ஆனால் இங்கே வெளியில் போகாது, இடைச்சொற்களில் போய் காணும். அதனால் அடர்த்தியில் பாதிப்பு இருக்காது. அதாவது அடர்த்தி ஏன் குறையுதுன்னா இந்த ரெண்டும் வெளியில் போகுது, ப்ளஸ்ஸும் மைனஸும். இப்போ 1 கிலோ வெயிட் இருக்குது, அதில் கொஞ்சம் வெயிட்டை எடுத்துட்டோம்னா வெயிட்டு குறையும். அதே மாதிரி அடர்த்தி இங்கே குறையுது. ஆனால் இங்கே 1 கிலோ வெயிட்டில் கொஞ்சம் வெயிட் எடுத்து இடத்த மாற்றி வைக்கிறோம். அதனால் வெயிட்டு குறையாது, அதனால் அடர்த்தியும் பாதிக்காது. எடுத்துக்காட்டு NaCl, இங்கே AgBr. இப்போ இது ரிலேட்டடாக உள்ள புக் பேக் 1 மார்க் பார்க்க போகிறோம். இது கொஸ்டின் நம்பர் 19. ஒரு படிகத்தில் சாட்கி குறைபாடு எந்த நிறையில் உணரப்படுகிறது? ஃபஸ்ட்டு ஆப்ஷன். இங்கே சமமற்ற எண்ணிக்கையில் நேர் மற்றும் எதிர் அயனிகள் அணிக்கோவையில் இடம்பெறாதிருத்தல். இங்கே எது தப்பு அப்படின்னா சமமற்ற, இந்த தப்பு. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது, சமமான எண்ணிக்கையில் நேர் மற்றும் எதிர் அயனிகள் அணிக்கோவையில் இடம்பெறாதிருத்தல். இது சரி. இதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். சமமான எண்ணிக்கையில் சாட்கி குறைபாடுனா இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்டில் உங்களுக்கு இது எழுத கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் சாட்கி குறைபாட்டில் இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக 1 மார்க்கில் நம்ம படித்த இந்த பாயிண்ட்டையும் எழுதிக்கலாம். சமமான எண்ணிக்கையில் நேர் மற்றும் எதிர் அயனிகள் அணிக்கோவையில் இடம்பெறாதிருத்தல். பி ஆப்ஷன் கரெக்டு. அதாவது நெடில். அடுத்தது இ ஆப்ஷனில் ஒரு அயனி வழக்கமான இடத்தில் இடம்பெறாமல் அணிக்கோவை இடைவெளியில் இடம்பெறுதல். இது தப்பு. இது ஃப்ரங்கல் குறைபாடு. அடுத்தது இ ஆப்ஷன். ஈனிடில் படிக அணிக்கோவையில் எந்த ஒரு அயனியும் இடம்பெறாதிருத்தல். இது எந்த குறைபாடும் கிடையாது. அதனால் இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்த 20வது கேள்வி. ஒரு படிகத்தின் நேர் அயனி அதன் வழக்கமான இடத்தில் இடம்பெறாமல் படிக அணிக்கோவை இடைவெளியில் இடம்பெற்றிருப்பின் அக்குறைபாடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இடைவெளியில் வந்துருச்சு அப்படின்னாலே
அது எந்த குறைபாடு அப்படின்னா இ ஆப்ஷன் ஃப்ரங்கல் குறைபாடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 21வது கேள்வி. ஃப்ரங்கல் குறைபாட்டின் காரணமாக படிக திண்மத்தின் அடர்த்தி குறைகிறது. இது நம்ம ஃப்ரங்கல் குறைபாட்டில் அடர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னா குறைகிறதுன்னு இருக்கு, தப்பு, பாதிப்பு இருக்காது. அதனால் இந்த ஆப்ஷன் தப்பு, அதாவது தவறு. கூற்று: ஃப்ரங்கல் குறைபாட்டில் நேர் மற்றும் எதிர் அயனிகள் படிகத்தை விட்டு வெளியேறுகின்றன. ஃப்ரங்கல் குறைபாட்டில் இடைச்சொல்கள் தான் இருக்கும், அதனால் காரணமும் தவறு. அதனால் இந்த இதுக்கு கூற்று கரெக்டான விட கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறுங்கிற இ ஆப்ஷன் தான் கரெக்டு. இப்போ நம்ம இங்கிலீஷ் மீடியம் பார்க்க போகிறோம். இது தமிழில் பார்த்துட்டு இங்கிலீஷில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில் இன்னொன்று, இந்த 6வது யூனிட்டில் மொத்தம் புக்கு பின்னாடி 24 கேள்விகள் இருக்கும். அதில் 5 கேள்விகள் ப்ராப்ளமாக இருக்கும். அதை இது வரைக்கும் கேட்கலை, ஏன்னா 5 மார்க் ப்ராப்ளம், அதில் 10 ஸ்டெப்ஸ் இருக்கும், அதனால் இது வரைக்கும் கேட்கலை. ஆனால் மீதி மொத்தம் 24 கேள்வியில் 5 போயிடுச்சு அப்படின்னா 19 கேள்விகள் இருக்கும். இதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 5 இருக்கும். அதனால் இந்த 24 கேள்விகளை படித்தாலே இந்த யூனிட்டில் மேக்ஸிமம் கேள்விகளை நம்ம அட்டன் பண்ணிடலாம். 1 மார்க்கை மேக்ஸிமம் இந்த 2 மார்க் கேள்விகளை படித்தோம் அப்படின்னா இந்த 1 மார்க்கு ஈஸியாக கவர் ஆகிடும். அதனால் இப்படி படிங்க. கொஞ்சம் 1 மார்க்கு நம்ம தனியாக படிக்க வச்சோம் அப்படின்னா புரியாமல் இருக்கும். இப்படி இந்த 2 மார்க்கை படிச்சுட்டு அதுக்கு கீழே படித்தோம்னா ஈஸியாக புரியும். இப்போ நம்ம இங்கிலீஷ் மீடியம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் ஜூன் மாதம் நடந்த ஜூன் 26 நடந்த கேள்வியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எந்த கேள்வி அப்படின்னா 27வது கேள்வி. ஜூன் 26 புள்ளி குறைபாட்டின் வகைகளை தருக. இது 3 மார்க் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு எதை மட்டும் எழுதுனா போதும்னா நம்ம இப்போ பார்த்த தமிழில் நம்ம பார்த்துட்டோம். எதுனா இந்த பார்ட்டில் புள்ளி குறைபாட்டின் வகைகள் ஏ 3 மார்க் கேள்விங்கிறப்ப ஏ வேதி வினைக்கூறு விகித குறைபாடு, வேதி வினைக்கூறு விகிதத்தில் அமையாத குறைபாடுகள், மாசு குறைபாடு. இதுக்கு கீழே இதோட வகைகள் ஏயோட வகை சாட்கி, ஃப்ரங்கல், உலோகம் அதிகமுள்ள உலோகம் குறையும் குறைபாடு. இதை மட்டும் எழுதினாலே 3 மார்க்கு கிடச்சிரும். அதனால் கொஞ்சம் இது புத்தகத்தில் இல்லாத கொஸ்டின், அதனால் இந்த யூனிட்டில் கொஞ்சம் புத்தக வினா தவிர மீதி கொஸ்டினையும் படிச்சிருங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் பார்த்துட்டோம். இப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாயிண்ட் டிஃபெக்ட். இது ஜூன் 26 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாயிண்ட் டிஃபெக்ட் 3 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாயிண்ட் டிஃபெக்டில் 3 டைப்ஸ் இருக்குது. ஏ, பி, சி. ஸ்டாக்கியோமெட்ரிக், ஆர் இன்ஸ்ட்ரின்சிக் ஆர் தெர்மோடைனமிக் டிஃபெக்ட். பி நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். சி இம்பியூரிட்டி டிஃபெக்ட். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த 2 பகுதியை பார்ப்போம். இப்போ இந்த 3க்குமே ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, இந்த 3 டிஃபெக்ட்லேயும் மெயின்டைன் த எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி, அதாவது ப்ளஸ் எண்ணிக்கையும் மைனஸ் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். இந்த 3க்குமே காமனானது இது. இதில் இந்த ஏ பார்ட்டில் இந்த தெர்மோடைனமிக் டிஃபெக்ட் ஆர்
ஸ்டாய்கியோமெட்ரி டிஃபெக்டில் 2 பார்ட் இருக்குது. சாட்கி ஃப்ரங்கல் டிஃபெக்ட். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். இதில் புக் பேக் கொஸ்டின் 9வது கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஸ்காட்கி டிஃபெக்ட். 24வது கொஸ்டின் ரைட் நோட் ஆன் ஃப்ரங்கல் டிஃபெக்ட். இந்த ரெண்டையும் இந்த டிஃப்ரெண்ட்டாக படிச்சுட்டு இப்போ 3 மார்க் கேட்டாங்கன்னா இதில் ஏதாவது 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அரைசஸ் டியூ டு த மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அப்படிங்கிறது ப்ளஸ்ஸு, ஆனயான்ஸுங்கிறது மைனஸு. இங்கே missing of minus anions, இங்கே missing of cation அதாவது ப்ளஸ்ஸு. இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது சோடியத்தையும் மைனஸுங்கிறது குளோரைடையும் குறிக்கும். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு மிஸ் ஆகும். இப்போ 1 கிலோ வெயிட்டில் கொஞ்சம் எடுத்துட்டோம் அப்படின்னா வெயிட்டு குறையும். அதனால் இங்கே லோயர்ஸ் த டென்சிட்டி. இப்போ இதற்கு அப்படியேவும் ரிலேட்டடாக உள்ள ஃப்ரங்கல் டிஃபெக்ட் பார்க்க போகிறோம். அரைசஸ் டி டு த டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ், அதாவது ப்ளஸ் அயான்ஸ் from its crystal lattice occupies the interstitial position. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் ப்ளஸ் வந்து டிஸ்லொகேட் ஆகி இங்கே இந்த ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் இடையில இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் போய் உட்காரதுனால இது வந்து என்ன டிஃபெக்ட்னா ஃப்ரங்கல் டிஃபெக்ட். இதில் ப்ளஸ்ஸு இங்கேருந்து இங்கே போகிறது, அதனால் டஸ் நாட் அஃபெக்ட் த டென்சிட்டி. அதாவது வந்து 1 கிலோ வெயிட் எடுத்து வச்சுருக்கோம். அந்த 1 கிலோ வெயிட்டு இங்கேனுக்குள்ளே இருக்க கொஞ்சோண்டு வெயிட்டை இங்கே எடுத்து மாற்றி வச்சோம்னா வெயிட்டு மாறாது. அதனால் டென்சிட்டி அஃபெக்ட் ஆகாது. அதுக்கடுத்த பாயிண்ட்டு ஸ்காட்கி டிஃபெக்டில் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு கேட்டயானோட சைஸும் ஆனயானோட சைஸும் மோரார்லெஸ் சேமாக இருக்கும். ஆனால் இங்கே ஃப்ரங்கல் டிஃபெக்டில் ப்ளஸ் அயனோட சைஸ் வந்து சிறுசாக இருக்கும். அதனால தான் இந்த ப்ளஸ் அயான் இங்கே டிஸ்லொகேட் ஆகி இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் போய் உட்காரும். எடுத்துக்காட்டு NaCl, இங்கே AgBr. 5 பாயிண்ட் முடிச்சு. 5 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா மட்டும் இந்த ஸ்காட்கி டிஃபெக்ட் 5 பாயிண்ட் எழுதணும். இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் எண்ணிக்கையும் மைனஸ் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு வரிசையில் 3 ப்ளஸ் இருக்கும், 3 மைனஸ் இருக்கும். அப்படின்னா இங்கே 3, 6, 9, 12 ப்ளஸ் இருக்கும். ஆரம்பத்தில் 12 மைனஸ் இருக்கும். ஒரு ப்ளஸ் போயிடுச்சு, ஒரு மைனஸ் போயிடுச்சுன்னா முடிவில் 11 ப்ளஸ்ஸு 11 மைனஸ் இருக்கும். அதனால் எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி மெயின்டைன் ஆகுது. இங்கே ஆரம்பத்துலேயும் முடிவுலையும் 12 ப்ளஸ்ஸும் 12 மைனஸும் இருக்கும். அதனால் எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி மெயின்டைன் ஆகுது. இது ரிலேட்டடாக உள்ள புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதுக்கு விட இங்கே கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின். புக் பேக்கில் 19வது கேள்வி, ஸ்காட்கி டிஃபெக்ட் இன் எ கிறிஸ்டல் அப்சர்வ்டு when unequal number of anions and cations missing from the லாட்டிஸ். இதில் இந்த பாயிண்ட்டு ஏன் தப்பு அப்படின்னா இங்கே அன்ஈக்குவலுங்கிறது தப்பு.
நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு பாயிண்டில் இந்த ஸ்காட்கி டிஃபெக்டில் மெயின் பாயிண்டேவும் ஈக்குவல் நம்பர் ஆஃப், அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்டு அனயான்ஸ் மிஸ்ஸிங், ஈக்குவல் நம்பருங்கிறது தான் இதில் பார்த்தோம். ஆனால் இங்கே ஏ ஆப்ஷனில் அன்ஈக்குவல், அதனால் ஆப்ஷன் ஏ வந்து இங்கே பி ஆப்ஷனில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்டு அனயான்ஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் த கிறிஸ்டல் லாட்டிஸ், இது கரெக்டு. அடுத்தது சி ஆப்ஷன், an ion leaves its normal sites and occupies the interstitial position, இது ஸ்காட்கி டிஃபெக்ட் கிடையாது, இது ஃப்ரங்கல் டிஃபெக்ட், அதனால் இது கிடையாது. கரெக்ட் ஆப்ஷன் பி. அடுத்தது no ions missing from the its lattice, இது தப்பு, அதனால் கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆன்சர் பி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 20வது கேள்வி, புக் பேக்கில் 1 மார்க்கில். கேட்டயான்ஸ் leaves its normal position in the crystals and moves to some interstitial positions. This defect in crystal is known as, இது வந்து interstitial position அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே அது ஃப்ரங்கல் டிஃபெக்ட், ஆப்ஷன் சி. ஸ்காட்கி டிஃபெக்டில் மிஸ்ஸிங் வரும், எஃப் சென்டர் கிடையாது, நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்டும் கிடையாது, அதனால் ஆப்ஷன் வந்து சி. அடுத்தது 21வது கேள்வி, assertion due to Frankel defect density of the crystal decrease கொடுத்துருக்கு. Frankel defectல density வந்து does not affect, அதனால் assertion வந்து wrong. Reason is Frankel defect cation and anions leaves the crystals. Frankel defectல இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனுக்கு போகும், அதனால் இந்த ரீசனும் ராங், அதனால் கரெக்டு ஆப்ஷன் வந்து ரெண்டுமே ராங்குன்னு இருக்கணும். டி ஆப்ஷனில் போத் அசர்ஷன் அண்டு ரீசன்ஸ் ஆர் ஃபால்ஸ், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நன்றி, வணக்கம். நம்ம 6வது யூனிட்டில் டிஃபெக்டில் பார்ட் 1 பார்த்துருக்கோம். இன்னும் 2 பார்ட்டு அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.